ஃப்ரெண்ட்ஸ், மஹநதி நாளைக்கு என்ன ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரியை பார்த்து கவனிச்சுக்கிறதையும் பார்த்து தாங்கிறதையும் பார்க்குறக்கே ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்குது. ஸோ யாராலையும் விஜய் காவேரிக்கு எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது. இதே மாதிரி அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி காவேரியை வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூப்பிடுவார். தயவு செய்து ஃபார்ம் ஹவுஸ் வா காவேரி, 1 டே மட்டும் இருந்துட்டு ஈவினிங் கிளம்பிடலாம். எவ்வளோ ஒரு விஷயம் சொல்லியிருக்க, இப்போ போய் நீ உங்கள் வீட்டுக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியெல்லாம் போகும்னு நினச்சிப்பாரு. இதில் நம்ம வீட்டில் போய் சொல்லணும். அண்ட் உங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். ஸோ ஒரு நாளாவது இந்த ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்கேன், நம்ம என்ஜாய் பண்ணணும். நான் அவங்க கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டு ஈவினிங்காக கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி காவேரியை கூட்டிகிட்டு போவார். காவேரி அங்கே கூட்டிகிட்டு போனதுமே ஃபுட்டு வந்து விஜயை ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. ஃபுட்டு விஜய் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னே அண்ட் ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காவேரிக்கு வாமிட் வந்துடும். வாமிட் வந்ததுமே வந்துட்டு சிங்கில் போய் வாமிட் பண்ணுவாங்க காவேரி. அதை கையாலேயே வந்துட்டு விஜய் அழுவார். அதை பார்க்கும்போது காவேரிக்கு பயங்கரமாக அழுக வந்துடும். பயங்கரமாக அழுக வந்து விஜய் ஹக் பண்ணிடுவாங்க. இவ்வளோ நாள் உங்ககிட்ட நான் மறைச்சதே தப்பு தாங்க. 1.5 months கிட்ட நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன். அதை நினச்சி நான் இப்போ வருத்தப்படுறேன். என் வாமிட்டெல்லாம் நீங்கள் கையில் அழுறதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி நீ இப்படி சொல்கிற, நீ என்னோட ஒய்ஃப், நீ தான் எனக்கு எல்லாமே. உன் வாமிட்டை வந்து அழுறதுல எனக்கு என்ன இருக்குது? உன் வயிற்றில் வளர்றது என் குழந்தை காவேரி. நாளைக்கு என் குழந்தைக்கும் எல்லாமோ நான் தான் இருக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீ ஏன் யோசிக்கிற? இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய ப்ளஷர் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி உடனே விஜய் ஹக் பண்ணி ஃபோரடில் வந்து கிஸ் பண்ணுவாங்க. உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் உண்மையாலுமே கொடுத்து வச்சிருக்கணும் விஜய். யார் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், என் அம்மா பேசட்டும், என் அக்கா பேசட்டும், ஏன் இந்த உலகமே வந்துட்டு உங்களை தப்பாக சொன்னாலும் நீங்கள் எனக்கு தான் முக்கியம், நீங்கள் மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி ரொம்ப காவேரி எமோஷனலாக பேசுவாங்க. உடனே விஜய் சொல்லிடுவாங்க, நம்ம எப்படிலாம் இருக்கோம் காவேரி, பட் ஏன் இந்த உலகம் வந்து நம்மளை இப்போ தப்பாகவே பார்க்குதுன்னு தெரியல. நீயும் நானும் கான்ட்ராக்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நீயும் நானும் நல்ல கப்பலே இல்லை, நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இல்லை, நம்ம வாழ்கிறதுக்கே தகுதி இல்லைங்கிற அளவுக்கு எல்லாம் இமேஜின் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் சிரிக்கிறதா ஒரு பக்கம் அழுகிறதானே தெரியல. பட் ஏதோ வந்துட்டு நடக்குது. பட் ஹோப்ஃபுல்லி வந்து எல்லாமே சரியாகும்னு நினைக்கிறேன் நம்ம குழந்தை மூலியமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நம்ம வீட்டுக்கு எப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி விஜய் காவேரி கிட்ட கேட்பாரு. நம்ம வீட்டுக்கு போகிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது விஜய். அந்த வெண்ணிலாவை பாவம் பார்த்து நான் ஒரு குற்ற உணர்ச்சிக்காகவும் நீங்கள் லவ் பண்ண பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, உங்களுக்கு ரொம்ப வருஷமாக வந்துட்டு வெண்ணிலாவோட ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, மெமரிஸ் இருந்துச்சுங்கிறதுக்காக மெமரி லாஸ் ஆகிட்டு ஒரு அனாத ஆசிரமத்தில் யாருமே இல்லாமல் உட்காந்துருக்காங்கிறதுக்கு வேண்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு கடைசியில் அவள் பண்ணது என்னால் கண்டிப்பாக தாங்கிக்கவும் முடியாது. அந்த போக எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நீங்கள் துரோகம் பண்ணிட்டுதாகவும் நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திட்டாவும் வாய் கூசாமல் போய் சொல்லி உங்கள் மேலே இப்படி ஒரு பிரச்சனையை வந்துட்டு இஷ்யூவை க்ரியேட் பண்ணவங்களுக்கு நான் கண்டிப்பாக பதிலடி கொடுத்தே தீரணும். அவகிட்ட நான் டேரெக்டாக பேசியே ஆகணும். நான் கேட்குற வெண்ணிலா கிட்ட அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது யார்? நான் தானே. நானே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும். என் அம்மா கிட்ட சொல்கிறது, என் அக்கா கிட்ட சொல்கிறதெல்லாம் அடுத்தது. அவங்க சொன்னாலும் கண்டிப்பாக சந்தோஷப்பட போகிறதில்ல. வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டினா மட்டும்தான் என் அம்மாவோட அக்காவோட ரியாக்ஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும். வெண்ணிலான்றது தான் பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் போய் அம்மா கிட்ட சொன்னேன்னா என்னோடய ப்ரெக்னென்சி நினச்சி அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க, என்னை சபிக்க தான் செய்வாங்க. அந்த சாபம் என் குழந்தைக்கும் போக வேண்டாம். முதல்ல போய் நான் வெண்ணிலாவோட பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம், உடனே வாங்க விஜய் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து காவேரி கூட்டிகிட்டு போவாங்க. போகும்போது விஜய் சொல்லிக்கிட்டே போவார், இவ்வளோ போல்டாக பேசுகிறாள், எவ்வளோ நாள் இந்த சப்போர்ட் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த மாதிரி போல்டாக நீ அன்னைக்கே பேசியிருந்தேன்னா வெண்ணிலாவை அன்னைக்கே நம்ம வீட்டிலேருந்து அனுப்பியிருக்கலாம், நம்மளும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் காவேரி கிட்ட சொல்ல, காவேரி சொல்லுவாங்க, அன்னைக்கே நம்ம வெண்ணிலாவை அனுப்பியிருந்தோம்னா இதுக்கு ஒரு முடிவும் தெரிஞ்சிருக்காது. இது எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு குற்ற உணர்ச்சியாக உங்களுக்கும் இருந்திருக்கும், எனக்கும் இருந்திருக்கும். ஏதோ உங்களால் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு இந்த நிலமை வந்துச்சு, அவங்க அப்பா அம்மா இறக்குறதுக்கு நீங்களும் ஒரு விதமான காரணமாக இருந்தீங்க. அந்த பொண்ணுக்கு மெமரி லாஸ் ஆச்சுன்ற அந்த எத்தனை பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இப்போ அந்த பொண்ணுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா சோர்ஸுக்கு பதிலாக வந்துட்டு மாமான்னு ஒருத்தங்க அவங்களே வந்துட்டு அவளை பார்த்துக்கிறேங்கிறாங்க. இது எல்லா பிரச்சனைக்கும் வந்துட்டு ஒரு முடிவு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வெண்ணிலாவுக்கு வந்து சரியான பதிலும் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல புரிதலையும் உண்டு பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு முடிவு எடுக்க முடியும். அதனால தான் விஜய் சொல்கிறேன், நம்ம இப்போவே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவசரமாக வந்துட்டு விஜயும் போயிட்டுருப்பாரு. அங்கே தாத்தா பாட்டிக்கிட்ட போய் இது வரைக்கும் ப்ரெக்னென்சி விஷயத்தை பற்றி விஜய் சொல்லியிருக்கவே மாட்டார். டேரெக்டாக பார்த்து சொல்லிக்கலான்னு வீட்டுக்குள்ளே போனதுமே தாத்தாவும் பாட்டியும் ஃபஸ்ட்டு வெளியில் ஓடி வருவாங்க. காவேரி வாமா காவேரி, இவ்வளோ நாள் வராமல் நம்ம வீட்டுக்கு உனக்கு இப்போ தான் வரணும்னு தோணுச்சா? எங்கள் வீட்டில் நீ காலடி எடுத்து வச்சாலே போதும், நம்ம பிரச்சனை எல்லாமே தீந்துரும். என்றைக்கு நீ இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி போனியோ அன்னையிலேருந்து போச்சு இந்த வீட்டோட சந்தோஷமும் இந்த வீட்டோட நிம்மதியும் போச்சு. இன்ன வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக தூங்கலை ஒரு நாள் கூட. நீ திரும்பி வந்துட்டல, இனி எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. என் பேரனோட சந்தோஷம் எல்லாமே திரும்பி வரப்போகுது அப்படின்ற மாதிரி தாத்தா விஜய் காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்க கரெக்டாக வெண்ணிலா உள்ளேருந்து வருவாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த?
இங்கே எல்லா பிரச்சனையும் நடந்துட்டுருக்கு, நானும் விஜயும் ஒன்றும் சேர்ந்துருவேன், அதை தடுக்கிறதுக்காக நீ வந்திருக்கியா? நீ முதல்ல வெளியில் போ, நீ யார் என் வீட்டுக்குள்ளே வரக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நிறுத்து வெண்ணிலா, முதல்ல நீ யார் என் வீட்டில் உட்காந்துருக்கிறக்கு? இது என்னோட வீடு, விஜய் என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கொஞ்சம் கூட வாய் கூசாமல் சொல்கிற, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியாகவே இல்லை? இந்த வீட்டுக்குள்ளே உன்னை கூட்டிகிட்டு வந்தது யார்? பாவம் பார்த்து ஏதோ வந்துட்டு மெமரி லாஸ் ஆகி தனியாக ஆசிரமத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கணுங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்த பாவத்துக்கு விஜய் உன்னை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிட்டாரு, குழந்த மாதிரி பார்த்து எல்லாமே கவனித்து இப்போ நீ குணமாயும் சரியாயிட்ட. இந்த டைமில் பார்த்து விஜய் துரோகம் பண்ணிட்டாரு, நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி மீடியாவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு என்னோட விஜயோட லைஃப்பையும் பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீ யார் முதல்ல இங்கே வந்துட்டு நீ இந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு? தாத்தா பாட்டியை கஷ்டப்படுத்துறக்கோ இல்லை என் விஜயை கஷ்டப்படுத்துறக்கோ நீ ஒரு ரிலேஷனே எதுவுமே கிடையாது. உனக்கும் விஜய்க்கும் எந்த பந்தம் சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு ஒரு உறவுமே கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட், ஓகேவா? உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வெண்ணிலாவோட மாமா உள்ளே வருவார். என்னம்மா நீ இப்படிலாம் பேசுகிற? நீயே கான்ட்ராக்டில் தானம்மா கல்யாணம் பண்ணியிருக்க, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் விஜய் தம்பி உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுவும் 1 வருஷம் முடிஞ்சு நீயும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்ட. இப்போ வந்துட்டு வெண்ணிலா வாழ்க்கைக்கு குறுக்க நின்னா எப்படிம்மா? அந்த பொண்ணு அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை மாதிரி தானே இருந்துட்டுருக்கு, அந்த பொண்ணுக்கு ஒரு துணை வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்க, சார் நீங்கள் யார் சார்? வெண்ணிலாவோட மாமா தானே, வெண்ணிலாவுக்கு ஒரு துணை கேட்குறது நியாயமான கேள்வி தான். அதுக்காக வந்து நீங்கள் விஜய் கிட்ட இன்னொருத்தரோட ஒய்ஃப் கிட்ட உங்கள் ஹஸ்பண்டை வந்துட்டு கொடு அப்படின்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்தில் தர்மம்? நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷர், நீங்கள் எவ்வளவோ நல்லது கெட்டது உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். என் வயிற்றில் விஜயோட குழந்தை வந்துட்டுருக்கு, ஐ எம் ப்ரெக்னென்ட் ஃபார் 1.5 months அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி ஒரு செகண்ட் நிற்பாங்க. கரெக்டாக ராகினி அந்த டைமில் அங்கே இருக்க மாட்டாங்க, வெளியில் போயிருந்துருப்பாங்க. வெண்ணிலா அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. இல்லை மாமா, கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இருக்காது, இவ ஏதோ பொய் சொல்லி ட்ராமா பண்ணி என்னை இந்த வீட்டிலேருந்து அனுப்புறதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. விஜயும் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுட்டுருக்காரு. கண்டிப்பாக அவள் ப்ரெக்னெண்ட்டாலாம் இருக்க மாட்டான், விஜய் எனக்கெல்லாம் துரோகம் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸ்டாப் இட் ஃபஸ்ட். நீ என்ன விஜய் துரோகம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு ஏதோ நீ வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. விஜய் என்னோட ஹஸ்பண்ட், அவரும் நானும் சந்தோஷமாக இருந்ததுக்கான சாட்சி தான் என் வயிற்றில் வளர்கிற குழந்தை. ஏதோ கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணிட்டோம், கான்ட்ராக்டில் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பிட்டேன்னு சொல்கிறேன். அப்போ என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு என்ன சாட்சி? ஒரு சாதாரணமாக கையில் ஒரு ரிங்கை போட்டுட்டு விஜய் என்னை ஏமாற்றிட்டாரு, எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லி இந்தளவுக்கு பேசுகிறியே. என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் எப்படி வந்துட்டு சாட்சி கேட்குறது? நான் எப்படி சப்போர்ட் கேட்க முடியும்? விஜயும் நானும் வந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான சாட்சியே அதுதான். நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கீங்க எங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி? நாங்கள் 2 பேரும் ஏதோ டைம் பாஸ்க்கு கல்யாணம் பண்ணி டைம் பாஸ்க்கு இப்போ பிரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ வந்து வெண்ணிலான்ற ஒரு பிரச்சனை இருக்குது, டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் கேப் விட்டு எல்லாத்தையும் சரி பண்ணலான்றதுக்காக நானும் விஜயும் அமைதியாக இருந்தோம். இதுக்கு மேலே இதை புரிஞ்சுக்காமல் நான் இந்த வீட்டில் இருந்தேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது வெண்ணிலா, என்னோட மருமுகத்தை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, உடனே வெண்ணிலாவோட மாமா காவேரி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாரு. ஐயோ சாமி, என்னை மன்னிச்சிரு சாமி, நான் தெரியாமல் வந்துட்டு இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசிட்டேன். நீ வயிற்று பிள்ளைத்தாச்சியா? ஒரு வயிற்று பிள்ளைத்தாச்சிக்கிட்டியா நான் இப்படிலாம் தப்பாக பேசினேன்? நீங்கள் ஏதோ வந்துட்டு எல்லாரும் சொன்னாங்க, நீயும் விஜயும் வந்துட்டு சந்தோஷமாக இல்லை, நீங்கள் 2 பேரும் ஏதோ வந்து கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணீங்க, வெண்ணிலாவை தான் விஜய் விரும்பினார், வெண்ணிலா மேலே பாசம் வச்சுருக்காரு விஜய், அதனால் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு அங்கேருந்து இங்கே வந்தால் இந்த பிரச்சனையே வேறு மாதிரி இருக்கும் போல இருக்குது. நீயும் விஜய் தம்பியும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் வந்து அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துருக்கீங்க, நீங்கள் வாழ்ந்ததுக்கான சாட்சியும் உன் வயிற்றில் இருக்குது. இப்படி நீ கர்ப்பமாக இருக்கும்போது எல்லோரும் இப்படிலாம் பேசுகிறது கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஆண்டவனுக்கே வந்து அடுக்காது. நான் கடவுளை கும்பிடுறவன், யாருக்கும் எந்த ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் பண்ணக்கூடாது, தப்பு நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அதனால் நான் இப்படி ஒரு கர்ப்பமாக இருக்க பொண்ணுக்கு தப்பு நினச்சேன், உன்னை வந்துட்டு நான் இந்த மாதிரி பேசினேன்னா கண்டிப்பாக அந்த ஆண்டவனே என்னை ஏற்றுக்க மாட்டான். வெண்ணிலா, இதெல்லாம் ரொம்ப தப்பு, தயவு செய்து சொல்கிறேன், நீ என் கூட வந்துரு. நான் தான் உனக்கு இருக்கேன்லம்மா, நான் உன்னை நல்லபடியாக பார்த்து உனக்கு வேற ஒரு நல்ல லைஃப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த மாமாவோட பொறுப்பு. இந்த பொண்ணோட வாழ்க்கையில் நம்ம இனிமேல் குறுக்க நிற்கக்கூடாது. விஜயும் காவேரியும் சேர்ந்து நல்லபடியாக அவங்க வாழட்டும், நீயே விட்டு கொடுத்துட்டு வர்றது தாம்மா நல்லது. அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் சொல்லுதில்ல, அவங்க 2 பேரும் அந்தளவுக்கு விருப்பப்படுறாங்க, அந்தளவுக்கு விரும்பி இருக்காங்க, அவள் வயிற்றில் வேற குழந்தை வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே வந்துட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது, அவங்களுக்கு குறுக்க நிற்கிறது ரொம்ப சரியில்லைம்மா, இது முறையும் கிடையாது, நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வெண்ணிலா ஒத்துக்கவே மாட்டாங்க. இது கண்டிப்பாக பொய் தான் மாமா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ட்ராமா பண்ணுறாங்க, நான் இங்கேருந்து போகணுங்கிறக்காக. நீ முதல்ல மன்னிப்பு கேளு காவேரி கிட்ட, இதெல்லாம் வந்துட்டு நீ தப்புமா பேசுறது, எந்த ஒரு பொண்ணு நான் மாசமாக இருக்கேங்கிறத பொய் சொல்லாது, நீ தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வெண்ணிலாவும் நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், கண்டிப்பாக இதை அவங்க ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு கோவம் வந்துடும். ஏன்
ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் அப்பாக போகிறேங்கிறத உனக்கு ஏன் ப்ரூஃப் பண்ணணும்? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான் இருக்குது வெண்ணிலா. நீ ஏதோ பாவமாக இருக்கேங்கிறதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இதுக்கு மேலே இங்கே வீட்டிலேருந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காது எங்களை தயவு செய்து வாழ விடு, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ன மாதிரி வெண்ணிலா கிட்ட விஜய் ஹார்ஷாக பேச உடனே பயங்கரமாக வெண்ணிலா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நான் இங்கேருந்து போகிறேன், ஆனால் கண்டிப்பாக என்றைக்கினாலும் ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் என்ன தான் லவ் பண்ணுறீங்க, உங்கள் மனசில் நான் மட்டும்தான் இருக்கேங்கிறது என்றைக்கினாலும் வெளியில் வந்து தான் ஆகணும். நீங்கள் என்ன ட்ராமா பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் உங்களை சேர்ந்தே ஆவேன் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ராகினி உள்ளே வருவாங்க. ராகினிக்கு எல்லா விஷயம் அப்போ தான் தெரியும். வெண்ணிலா வந்துட்டு திருப்பி பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீ வந்து வீட்டை விட்டெல்லாம் போகக்கூடாது, போனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து விஜய் உனக்கு கிடைக்கவே மாட்டார், உனக்கு யாருமே இல்லை, அது போக காவேரி ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, போய் சொல்லி ஏமாற்ற பார்க்குறான், அப்படியே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன், என் அப்பாவும் நானும் சேர்ந்து என்ன பண்ணணுமோ பண்ணுறேன், நீயும் விஜயும் தான் சேரணும், உன்னை பார்த்தாவே பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி திருப்பி வந்து ராகினி வெண்ணிலாவை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.